வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எங்கள் வீட்டில் வரகரிசி பொங்கலும் கூட எல்லா காய்கறியும் போட்டு சாம்பாரும் கூட தேங்காய் சட்னியும் கம்பு தோசையும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்ல குழைய வச்சு இஞ்சி மிளகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சு கூட முந்திரி பருப்பு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. டிஃபன் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். சுகருக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் இருக்குது. வீட்டில் அரைச்ச மசால் வச்சு கடையில் வாங்குறது காட்டிலும் வீட்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, சத்தானதும் கூட. கம்பு தோசைக்கு கொஞ்சம் மாவை புளிக்க வச்சு சின்ன வெங்காயம் கீரை கிடச்சிச்சின்னா போட்டு செஞ்சு தோசையாகவும் சுடலாம், அடையாகவும் சுடலாம். இன்றைக்கி நான் தோசை சுட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துவையிலும் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட பூண்டு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் தொட்டிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை பாருங்கள்.